Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Traders US. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ கோல்டு அண்ட் சில்வர் கிராஷ் பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க. சார் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதுக்கு அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அப்டேட் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்து சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா, இல்லை சாட்டர்டேவோட முடிஞ்சிச்சு, ஃப்ரைடேவோட முடிஞ்சிச்சு மார்க்கெட் கிராஷ் எல்லாம், திருப்பி இங்கேருந்து மறுபடியும் ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் 40% இறங்கிச்சுன்னா திருப்பி ஏற தான் செய்ய போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் நான் அதுலேயும் தெளிவாக சொல்லியிருந்தேன், இல்லை கோல்டு நான் இப்போதைக்கு வாங்க மாட்டேன், சில்வரும் நான் கையை வைக்க மாட்டேன், ஏன்னா இன்னும் இறக்கத்தை மார்க்கெட் பார்க்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பேசின போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் அன்றைக்கி ஃப்ரைடே க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அங்கேருந்து கிட்டத்தட்ட 4900 5000 க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு 4400. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் இன் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து 500 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. ஸோ இதனால தான் இந்த கீழே விழுற கத்தியை பிடிக்கக்கூடாதுன்றது. நீங்கள் ஆவரேஜ் பண்ணனாலும் ட்ரெண்டிங் மார்க்கெட் தெரிஞ்சுக்கிட்டு ஆவரேஜ் பண்ணணும். இப்போது ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகுது, இது வந்து கரெக்ஷனு, இது வந்து கிராஷு, புரியுதுங்களா? கிராஷில் போய் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா கீழே போய் மாட்டிப்பீங்க. ஏன்னா கிராஷுக்குன்னு ஒரு பாட்டம் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா குட். ஆனால் ஏன் நான் கோல்டில் வாங்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். இது வந்து கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட், இன்னும் இது முடிஞ்சிச்சானா கிடையாது. இன்னும் இங்கேருந்து திருப்பி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ கோல்டோட மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அரௌண்ட் 4200 ரேஞ்ச். ஸோ இந்த 4200 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். 4200 to 4000. ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக நமக்கு கோல்டில் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்ட பிறகு தென் அங்கே ஒரு வேளை அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்ஸ்டியூஷன் உள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக சார்ட்ஸில் சர்டன் அறிகுறிகள் அதுக்குன்னு சர்டன் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்துச்சுன்னா தென் ஐ வில் பி அ பையர் ஆஃப் கோல்டு. இப்போதைக்கு கோல்டில் வாங்க வேணாம்னா கிடையாது. ஏன்னா இது இங்கே இப்போ இறக்கி இது ஏறினதுக்கு ஓகே எல்லாருமே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். இதே மாதிரி தானே நேற்று நினச்சிருப்பீங்க, ஃப்ரைடே இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கிச்சு, திருப்பி ஏறிச்சு, திருப்பி இங்கேருந்து ஏறிட்டு அடுத்தது இன்னும் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ எப்போவுமே கீழே விழுற கத்தியை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. அதுவே கரெக்ஷனில் இருக்குன்னா வாங்கலாம். எப்படின்னா இப்போ இது வந்து கிராஷ், இப்போ ஒரு வேளை அப் ட்ரெண்டில் இருக்குது, கரெக்ஷன் வருது, அடுத்தது ஏற போகுதுன்னா அப்போ இங்கே ஆவரேஜ் பண்ணிட்டு வர்றதுல தப்பு இல்லை. ஸோ இது வந்து என்ன சரியானதுன்னா நிஃப்டி சினாரியோ. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூம் வரப்போகுது இந்த இயர். ஸோ கீழே வர ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னென்னா நிஃப்டி இஸ் என்ன லாங் டேர்ம் பை ட்ரெண்டில் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்ல மேலே ஏற போகுதுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் இன் அ பியூட்டிஃபுல் கண்டிஷன். கீழே வர இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் என்ன சொல்கிறேன் செல்லிங் ப்ரெஷர் கிடையாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். நான் இப்போ நிஃப்டி முதல்ல பார்த்துருவோம். ஸோ கோல்டுக்கான அப்டேட் புரிஞ்சு வச்சுங்களா. ஸோ 4000 to 4200 இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் கீழே வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்றது. இதே சைடில் சில்வர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னாலும் ஸோ நம்ம சில்வர் ரேட்டு பார்த்தோம்ல முந்தினத்து பார்க்கும்போது அரௌண்ட் அந்த ஒரு $85 கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி இன்றைக்கி லோ பஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு லோ பார்த்தீங்கன்னா $71. யோசிச்சு பாருங்கள், நான் வித்தேன்னு சொன்னது $81. மார்க்கெட் இன்றைக்கி கீழே வந்தது $71. இது வெறும் எத்தனை நாளில்? வெறும் 2 days. ஸோ அப்போது ஹைலேருந்து லோ எத்தனை பர்சன்டேஜ் மட்டும் விழுந்ததுன்னு பாருங்களேன். ஸோ எக்ஸாக்ட்லி 41%. ஸோ டாப்லேருந்து கிட்டத்தட்ட 41% 2 நாளில் சில்வர் விழுந்திருக்கு. ஸோ இதனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோவை ஐ ஜஸ்ட் சேஞ்ச் சில்வர் ஃப்ரம் கோல்டு, சில்வர்லேருந்து கோல்டுக்கு மாற்றிட்டேன். அண்ட் ஐ எம் வெரி புல்லிஷ் ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ். நிஃப்டியில் புல்லிஷாக இருக்கேன். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன வாட்டியும் கீழே வர நிஃப்டியில் நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்னோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஐ எம் ட்ரைங் டு ஆவரேஜ். நிஃப்டி டெய்லி ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கம்மியாகிட்டே வருது. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு லாங் டேர்முக்கு நெக்ஸ்ட் பூம் வந்து நமக்கு நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். ஸோ அதனால தான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே வர நல்ல ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் போது ஸ்லோலி இஃப் வி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் வில் பி அ குட் ப்ராடக்ட். இந்த வருஷம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும் நான் எதிர்பார்க்குறது. ஸோ இப்போ நிஃப்டியோட முக்கியமான ரிவ்யூ பார்த்துடலாம். நிஃப்டி 50ல் லாஸ்ட் டைம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னன்னா, திஸ் இஸ் கிளியர்லி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், வேறு எதுவுமே கிடையாதுங்க. 24,400 to 600 நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 24,400 to 600 வந்து நல்ல விதமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அந்த இடம் தான் அடுத்த சப்போர்ட்டு. அதுலேருந்து ரிவர்சல்னால் இதுதான். இப்போது மார்க்கெட் என்ன ஆச்சு, எக்ஸாக்டாக நமக்கு பட்ஜெட்டில் ஃபியூச்சர்ஸில் எஸ்டிடி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாயிண்ட் கீழே வந்துச்சு. ஆனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, எக்ஸாக்ட்லி சப்போர்ட் லெவல் எங்கே
24,400லேருந்து 600 வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் ரிவ்யூ ப்ரிவியூவில் கூட இதை சொல்லியிருந்தேன். வேணா ஒரு சின்ன கிளிப் கூட காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் சண்டே வந்து நமக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கே ஒரு பெரிய இன்டெசிசிவ் மொமெண்டம் இருக்குது. ஸோ மை டேக் ஆன் நிஃப்டி இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியலன்னா அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 24,250 to அந்த 24,400 இது வந்து நல்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு ஒருவேளை பட்ஜெட் டைமில் அவங்க படிக்கும்போது கூட போன பட்ஜெட்ல எப்பவுமே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மூமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பி என்ன ஆகலாம், உங்களுக்கு ஸ்பைக் ஆகலாம். ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த 24,250 சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரீபவுண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. ஸோ கிளிப்பாக பார்த்தீங்களா, ஸோ 24,600லேருந்து சொல்லியிருந்தோம். அதுலேருந்து கரெக்டாக இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அரௌண்ட் 250 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். இன்னும் இந்த சப்போர்ட் முடிஞ்சிச்சுன்னா கிடையாது, மார்க்கெட் அடுத்தது 25,500 அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 26,000லேருந்து 26,250. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் 25,500 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து R1ன்னு வச்சுக்கோங்க. இந்த R1 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 26,000 26,250 தான் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட் இஸ் இன் அ கரெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ரீஅக்யூமுலேஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. சரி, அக்யூமுலேஷன்ன்றது இப்படி வரும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு போவோம். இந்த ட்ரெண்டு தான் நம்ம இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிஃப்டியில் ஏற்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டாப். இது வந்து we call it as ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இதை நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறது. இது அக்யூமுலேஷன் ஃபேஸு, இது ரீஅக்யூமுலேஷன். இது முடிச்சுட்டு மேலே போயிட்ட பிறகு தான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை இல்லை ஃபுல்லாக. அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபேஸு பெருசாக எவ்வளோ வேணால் வரலாம். இந்த இடத்துல முக்கால்வாசி வரும்போது தான் அந்த 285 இருந்துச்சு பார்த்தீங்களா சில்வர், அந்த இடத்துல தான் நான் சில்வர் வித்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேலே ஏற்றுறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக பண்ணுவாங்க. ஆனால் நிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கு, ஆனால் கிடையாது, நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நிஃப்டி இஸ் இன் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். இங்கே தான் உள்ளே வந்துட்டு மார்க்கெட்டை மேலே ஏற்றுவாங்க. அடுத்த உச்சம் மேபி இது உடச்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே நமக்கு 27,000 28,000 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் ஆகுது. இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 25,500 உடைக்கணும். உடச்சதுன்னா நெக்ஸ்ட் 26,000, அதை உடச்சதுன்னா நெக்ஸ்ட் 27,000, R1 R2 R3ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. நிஃப்டி இந்த இடத்துல இருக்கு, ஆனால் கோல்டு அண்ட் சில்வர் இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ புரியுதுங்களா, கோல்டு அண்ட் சில்வர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸு அங்கே இருந்தால் இப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் கிராஷ். நான் சொல்கிறேன் இந்த 4,000 இருக்குது பார்த்தீங்களா கோல்டு, அப்போது திருப்பி என்ன ஆகும், இதே ஃபேஸுக்கு வந்துடும். ஒரு சைக்கிள் தான் இது, இப்படி ஏறிட்டு இறங்கிட்டு திருப்பி என்ன ஆகும், மார்க்கெட் இதே ஃபேஸில் தான் வந்து மறுபடியும் நிற்கும். ஸோ அப்போ இங்கே வரும்போது மறுபடியும் இது அக்யூமுலேஷன் ஃபேஸ்னால் அதில் வந்து சில டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்க முடியும். சர்டன் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே, மறுபடியும் மார்க்கெட் அக்யூமுலேஷன் ஃபேஸுக்கு வந்துச்சு. அது வந்துட்ட பிறகு மறுபடியும் சைக்கிள் என்ன ஆகும், கோல்டு அண்ட் சில்வர் வில் ஷூட் அப். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃபேஸில் பார்க்கும்போது தான் இதில் நிறைய வேவ் தியரி இருக்குது, எலியட் வேவ் தியரி இருக்குது, பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது தான் இப்போது இங்கே நிஃப்டி இருக்குதுன்றது தெரிய வருது. ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் ஒன்ஸ் இது முடிச்சிட்ட பிறகு அடுத்தடுத்த உச்சங்களை போகலாம். இதனால தான் ஐ வாஸ் வெரி புல்லிஷ் ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த இறங்கின ஸ்டாக்ஸில் ஆவரேஜும் பண்ணேன். நிஃப்டி சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு. திருப்பி எனக்கு கீழே வரும்போது ஐ தாட் இட் வாஸ் அன் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஸ்டார்டட் ரீஇன்வெஸ்டிங் ஆல் மை போர்ட்ஃபோலியோஸை திருப்பி ரீஅலோகேட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருந்ததெல்லாம் அதில் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏற்றத்துக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு 2 நாள் இந்த திருப்பி கொஞ்சம் இறங்குச்சு, அதனால் பயப்பட தேவையில்லை. லாங் டேர்ம் my expectation is Nifty will go very high. ஸோ இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது டெக்னிக்கல் லெவல்ஸ், இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்கிறது, புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னோட வியூ பாயிண்ட் அண்ட் மை அசஸ்மெண்ட் ஃபார் 2026. இதே மாதிரி இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணுறோம், இந்த அக்யூமுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், எங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, எது கிராஷு, எது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கனாலும் வி ஆர் ட்ரேடர் சூஸ். வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதில் கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்
பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ப்ளஸ் நமக்கு இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வேணுனாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போ இது மார்க்கெட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் கால்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதை சொன்னேனே தவிர நீங்கள் வாங்குங்க விற்கலாம் சொல்லலை. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு உங்களோட அனாலிசிஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். பட் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நிஃப்டி இப்போ எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம அசஸ் பண்ணி பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.